ஒரு தீவிரவாதி பட்டப்பகல்ல மந்திரி ஆபீஸுக்கே வந்து மந்திரியை கொலை பண்ண முயற்சி பண்ண வந்திருக்கா. உங்க ஆபீசர் ரேகா தங்கச்சின்றதுக்காக தப்பிக்க விட்டுருக்கா. இது எந்த விதத்தில் சார் நியாயம்? மினிஸ்டர் சார், ரேகா ஃபயர் ஓபன் பண்ணிருக்காங்க, சேஸ் பண்ணிருக்காங்க, மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்தும் வசந்தி எஸ்கேப் ஆயிட்டா. சார், உங்க ஆளுகளை காப்பாத்துறதுக்காக இந்த சப்பக்கட்டெல்லாம் கட்டாதீங்க. சார், நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, எஃபர்ட்ஸ் எடுத்தது உண்மை. கூடிய சீக்கிரம் நாங்கள் வசந்தியை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிரோம் சார். எப்போ சார் கண்டுபிடிப்பீங்க? எனக்கு சங்குதனுக்கு அப்புறமா சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். டெல் மீ ரேகா. சார், ஒரு ஷாக்கிங் நியூஸ் சார். மினிஸ்டர் மாசியோட ஆஃபீஸுக்கு வசந்தி என்ட்ரு பண்ணதே அவரோட செக்ரட்டரி ஸ்டெல்லா மூலமா சார். வாட்? ஆமாம் சார், நான் எல்லா ஆங்கிள்லையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துட்டேன் சார். ஸ்டெல்லாக்கும் வசந்திக்கும் ஏதோ கனெக்ஷன் இருந்திருக்கு சார். ஸோ மினிஸ்டர் கூட இருக்கிற மூலமாகவே ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறாங்க. எஸ் சார். ரேகா, யூ டு ஒன் திங் சார். ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுங்க. யாரை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸ், டே இன் அண்ட் டே அவுட் சர்ச் பண்ணுங்க. எனக்கு எப்படியாவது வசந்தி கிடைச்சி ஆகணும். Go all out for positive results. Right, sir. I'll do that right away, sir. Good. யார் சார்? இப்போ என்னமோ சொன்னீங்களே, என்ன சார்? அந்த வசந்தி உங்க ஆஃபீஸ் வரைக்கும் வந்த காரணமே உங்க பர்சனல் செக்ரட்டரி ஸ்டெல்லா தான். ஸ்டெல்லாவா? எஸ் சார். அந்த வசந்திக்கு ஸ்டெல்லா தான் அடைக்கலம் கொடுத்துருக்காங்கன்னு எங்களுக்கு டவுட் இருக்கு சார். அவங்கள வாட்ச் பண்ணி சொல்லியிருக்கிறேன் சார். நீங்கள் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரத்துக்குள்ளற அந்த வசந்தி லாக்அப்பில் இருப்பான். அப்புறம் புறப்படுறேன் சார். உடம்பு பார்த்துக்கோங்க சார். ஸ்டெல்லா. நீலா, நீலா. ஐயோ அம்மா, வாங்கம்மா. வாங்க, உள்ள வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இப்படியே பேசுவோம். உட்காருங்க. ஐயோ சாரிம்மா, நான் பாட்டு கேட்டுட்டு இருந்ததுல நீங்க. ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல, ப்ராப்ளமே இல்லை. அப்புறம் எப்படி இருக்க? உங்க ஆசீர்வாதத்துல நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஐயோ என்னவா நீ பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு. ஆமா, ஏதோ புது கார் வாங்கணும்னு சொன்னியே, வாங்கிட்டியா? ஃபேன்சி நம்பருக்கு சொல்லியிருக்கேம்மா, நாளைக்கு வந்துடும். சரி, ஃப்ளாட் புக் பண்ணிட்டியா? அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். 80% லோனில் தான்மா போட்டிருக்கேன். அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. வைர வளையல் திட்டத்தில் நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஆள் சேர்க்குறியோ அவ்வளோ சீக்கிரம் நீ லோன் கட்டிடலாம். உங்களுக்கும் தலைவர் மாசிக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா. அம்மா, அவர் அரசியல் ரீதியாக எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு. நீங்கள் பொருளாதார ரீதியாக எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கீங்கம்மா. சரி சரி, இதை பாரு, இந்த காரு வீடு வாங்குற விஷயம்லாம் உங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு தெரியுமா? சொன்னேன், உழைச்சி கிடச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்போன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்கம்மா. ஹேய், பொறாம அவங்களுக்கு. அதெல்லாம் விட்டு தள்ளு. அதுவும் அந்த ரேகா இருக்கா பாரு, நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத அவளால் தாங்கிக்க முடியல. அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே இல்லைன்னு. மேடம் வணக்கம். மேடம் வாங்க. இவங்க தான் மனோன்மணி மேடம். மேடம், இவர் ராஜ்குமார். நம்ம வைரவழியல் திட்டத்தில் டீம் லீடர் இவர் தான். ஓ, 32 பேரை சேர்த்திருக்காரு மேடம். வெரி குட் வெரி குட். அப்போ 6,50,000 ரூபாய் வந்திருக்குமே.
மேடம் உங்ககிட்ட தனியாக பேசணும் மேடம். ஐயோ, நம்ம எல்லாருக்குமே இவங்க தான் மேடம். இவங்க எதிரே நீங்க தாராளமா பேசலாம் ராஜ்குமார். அது சொல்லுங்க. இல்லை மேடம், நிறைய பேர்ட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வருது மேடம். என்னன்னு? நம்ம கொடுக்குற வைர நகைங்க எல்லாம் டூப்ளிகேட்னு சொல்றாங்க. அதோட விலை வெறும் 2000 கூட போகாதுன்னு சொல்றாங்க மேடம். யார் சொன்னாங்க? எல்லாரும் தான் சொல்றாங்க மேடம். ஏய், எல்லாரும் சொல்றாங்கன்னு மொத்தமா சொல்லாத. எந்த நாதாரி சொல்லிச்சுன்னு குறிப்பா சொல்லு. என்ன மேடம் அசிங்கமா பேசுறீங்க? ஏய், இதை விட அசிங்கமா பேசுவேன் நானு. அனாவசியமா பேசாதீங்க மேடம். நான் அவங்கள்ட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட பேசினா என்கிட்ட பேசினா என்ன? எல்லா வெங்காயமும் ஒண்ணுதான். மேடம் இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, அப்படின்னா நாங்க கொடுத்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுங்க மேடம். முடியாது. முடியாதுன்னு என்ன அர்த்தம் மேடம்? முடியாதுன்னு அர்த்தம். உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு நாங்க என்ன ஊருக்குள்ளே கேட்க முடியும்? முடியாதுன்னு தெனவட்டா சொல்றீங்க. முடியாது, வெளியில போடா. என்ன மேடம் இவங்க திட்டுறாங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னது பொறுமையா இருக்கிறது? பணத்தை கொடுத்துட்டு அவன் லோன்னு அலைஞ்சிட்டு இருக்கான். பொறுமையா இருக்க சொல்றீங்க? ஏய், உன்னதான் சொல்லிட்டு இருக்கேன். வெளியில போட நாயே. மேடம் மரியாதை பேசுங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? யாரை மேடம் பத்தி பாத்தீங்களா பேசிட்டு உங்க இருக்க? இப்படி பேசுறாங்க. பாட்டி இஷ்டத்துக்கு நல்லா இல்ல பேசிட்டு மேடம். இருக்கா? வார்த்தை அளந்து நீ பேச வேடிக்கை சொல்லுங்க. பார்த்துட்டு இருக்கியா? என்ன நம்பி எத்தனை ஏய், காசு கொடுத்தா? அவனை இழுத்துட்டு அவனுக்கு போடா. நான் தான் பதில் சொல்லணும். இதெல்லாம் நல்லா இல்ல ஏய், மேடம். யோ அவனை சும்மாரியா. உள்ள போடா. இழுத்துட்டு போடா அவனை. கம்ப்ளைன்ட் கொடுத்து போடா பண்ணிடுவேன். என்ன நினைச்சிட்டீங்க? சும்மாரியா. யோ பணத்தை வரலனா போறீங்க. யோ சம்மா என்ன போட்டு பாருங்க. யோ பணம் கொடுத்தா யோ எங்க போறீங்க? வாயை பொத்தி அடிங்கடா. எனக்கு தலை வலிக்குது. அவனை கத்த வேண்டாம்னு சொல்லு. என்னமா இதெல்லாம் அடிக்கிறாங்க அக்கம் பக்கத்துல? ஐயே, இதெல்லாம் விளர விடக்கூடாது. 1 2 இப்படிதான் இருக்கும். மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசிக்கிடணும். இல்லம்மா, அடிச்சாங்கன்னு வெளியே போய் சொல்லிட்டாருன்னா? ஓ, அப்படி பயப்படுறியா நீ? அப்ப கொன்னுடுவோம். வந்தா? ஏய், வண்டி எடுங்கடா. உங்ககிட்ட பிஏவாக இருக்க பொண்ணு மேலே கொஞ்சமாவது டவுட் பட்டிருக்கணும். நீங்கள் டவுட் படாததுனால இப்போ எவ்வளோ தூரம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு பார்த்தீங்களா? நீங்களும் நானும் பேசிகிட்டு இருந்தால் ஒட்டு கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைனா நீங்கள் பிக்னிக் போனது மனு வாங்கினதெல்லாம் அவளுக்கு எப்படி தெரியும்? இந்த ஸ்டெல்லா தான் வசந்திக்கிட்ட போட்டு கொடுத்துருப்பா. ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஸ்டெல்லாவை வச்சு வசந்தியை சீக்கிரம் போலீஸ் பிடிச்சிரும். யோ, அதை நினைச்சா தான் எனக்கு கவலையா இருக்குது. என்ன சொல்கிறீங்க? அந்த வசந்தியை போலீஸ் பிடிக்க கூடாதியா? ஏன்? என்ன ஏன்? அப்படி அவளை பிடிச்சது அவளை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்துவாங்க. ஆமாம், நீ அவளை குடோனில் அடைச்சி வச்சது, நான் அவளை கெடுத்தது, எல்லா தண்டவாளத்தையும் கூண்டில் ஏற்றுவாங்க. உங்கள்கிட்ட இருக்க யூனிஃபார்மையும் எங்கிட்ட இருக்கிற மந்திரி பதவியும் பிடுங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டான்னு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்க வேண்டியதுதான். சே, இந்த கோணத்தில் நான் யோசிக்கவே இல்லையே. எல்லா கோணத்திலும் யோசிக்கணும் ஐயா. தப்பு செய்யாதவனை விட தப்பு செய்யறவனுக்கு தான் அறிவு அதிகமாக இருக்கணும். அவளை பிடிக்க சொல்லி கமிஷனரே ஆர்டர் போட்டிருக்காரு. இப்போ என்னால் அதை மாற்ற வேற முடியாதே. அதை யாரையா மாற்ற சொன்னது? போலீஸ் வசந்தியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள செல்லா மூலியமா வசந்தி எங்க இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சு அவளை நாம போட்டு தள்ளணும். அதுதான் நமக்கு சேஃப். பண்ணிடுவோம்.
நீங்கள் இங்கேயே இருங்க. அவளை போட்டு தள்ளிட்டு உங்களை கூப்பிட்றேன். அப்புறம் வந்து டெட் பாடியை பாருங்கள். டேய், வீட்டை ரவுண்ட் அப் பண்ணீங்க. ஹலோ ஸ்டெல்லா, நான் தான். சொல்லு கிருஷ்ணா. நம்ம ஏரியாவை போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. என்னது? போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுச்சா? என்ன சொல்ற? ஆமா, மினிஸ்டர் மாசி வாசல்ல நிக்கிறான். ஜேசிபி சின்னத்தோட வேற கதவு கிட்ட நிக்கிறான். சரி, இப்போ போலீஸை சுத்தி நிக்கிறாங்களா? போலீஸ் நாளா பக்கமா ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. நீ என்ன பண்ணுவோ தெரியாது. அவங்க கிட்ட எந்த உண்மையை சொல்லிடாத. கதவை திறக்க போறோம். சீக்கிரம் போ 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 போ. ஏதாவது சொல்லி சமாளி, வேற வழியே இல்ல. சரி, ஓகே கிருஷ்ணா. போயா, காணால் உடச்சு போயா. இவ்வளவு நேரமா கதவை தட்டி இருந்து என்னடி பண்ணிட்டு இருந்த? இல்ல சார், இல்ல சார். என்னடி இல்ல?
சார் என்ன சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் என் வீட்டுக்காரர் மட்டும் தான் சார் இருக்கோம். ஒரு ஆள் குறையுது. இல்லையே சார், நாங்க 2 பேர் மட்டும் தான் சார் இருக்கோம். ஏய், வசந்தின்னு ஒரு ஆள் குறையுதடி. அப்படிலாம் யாருமே இங்க இல்லை சார். அப்படிலாம் யாரும் இல்லை சார். எங்கிட்டியவா? யாரும் இல்லை சார். யாரும் இல்லையா? யாரும் இல்லை சார். மந்திரி பிக்னிக் போனதுல இருந்து மனு கொடுத்தவர்ல எல்லாத்தையும் நீ தானே அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ண? நான் சொல்றேன் சார். எங்கடியாவா வசந்தி? தெரியாது சார். எங்க தெரியாது சார். தெரியாது சார். சொல்லு. எனக்கு தெரியாது. சொல்லுடி. தெரியாது? தெரியாது சார். தெரியாது உனக்கு? ஓடி நான் சொல்றேன். நான் சொல்லி தரவா? எங்கடியாவா? எங்க சொல்லு. தெரியாது சொல்லிடு. சொல்டி. சார் இங்க இல்ல சார். உள்ள இருக்காளா? இல்ல சார். அதுல ஒண்ணும் இல்ல சார். அது ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணும் இல்ல சார். பலம் உடைத்திடும் பகைவரை ஜெயித்திடும்